பொண்ணுடா புண்ணு கம்மி வச்சு பொண்ணுடா புண்ணு பொண்ணா பொண்ணுடா அழகான பொண்ணுடா அதுக்கேத்த பாக்கலாம் தான் நினைப்பா நீ சரியாடி வந்துருவேன் நீ சரியாகி வந்துருக்கீங்க இருப்பதெல்லாம் தன்மான ஒன்று
ஒரு ஆசனா ஒரு இன்னாசன்கார சொந்த காமையில இருந்தா மனசு 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 திறந்து காமிக்கலான்னு ஷாஜகான் மும்தாஜுக்கு என்ன கட்டினா ஷாஜகான் மும்தாஜுக்கு என்ன கட்டினாரு தாஜ்மஹால் கட்டினாரு நான் என்ன கட்ட போறேன் கோயில் எப்படி குண்டத்தில் கோவில கட்டி எப்படிப்பட்ட பாட்டு பாட்டு ஆமா இங்க கூட ஒரு நெஞ்சில ஊஞ்சாலே ஆடுதே சாமிக்காக நாரும் வச்சுக்கிறாங்க அதனால சாமி பாட்டு பாட சொல்றேன் சாமி பாட்டு நான் பாடினா ஜனகன மனகதி நாயக ஜயக பாரத பாரத தாத்தா ஜனகன மனகதி நாயக ஜயக பாரத பாரத தாத்தா ஏ தாத்தா இது புட்டுக்கே வந்துருந்தா புட்டுக்கே வந்துருந்தா வீட்டு கடைக்கு போனங்க உனக்கு தெரியாது உள்ள அண்ணா கயிறுல தாயத்து கட்டிடுறாரு பாட்டு பிடிக்கலையாடா பிடிக்கிற மாதிரி பாட்டு வேணும் அதானா அழகா இருக்காங்க பொண்ணுங்க அழகா இருக்காங்க கண்களை பாக்கிற பொண்ணுங்க எல்லாம் அழகா இருக்காங்க அடிங்க மாதிரியா போடுங்க உலகத்துல இந்த உலகத்துல ஒரே ஒரு பாட்டு புடிக்கிற பாட்டுனா இது ஒண்ணுதான் இருக்குது பாம் பாம்
ஏய், சத்தமாங்க. உனக்கு வேலை ஏடா, பிள்ளைங்க ஆச்சி அப்பொழுது வாத்து வாத்து நேகர் பார்த்து நாய் இன்னும் சமாதானம் புரியுதா இன்னும் சமாதானம் புரியுதா இன்னும் பரையம்பட்டி கிராமத்துல வாய்ந்தர இன்னும் சாலனி இன்னும் சாலனி இன்னும் ஜீவதா ஓஹோ. இருவரும் சேர்ந்து சேர்ந்து இத பிரிவினருக்காக கால் சவரம் மோதிரம் ஓஹோ. சம்பாதித்திருக்கின்றார் இந்த வீரபத்ர சாமி ஒரு வங்கியில் இருந்து பட்டி பெருத்து பால்பானம் வாங்கி கூட்டம் கழியாமல் கொண்டே போவார் மக்கள் சம்பத்து மருமக சம்பத்தி பெற சம்பத்தா இருக்கும்படி இந்த வீரபத்ர கடவுளை பிரார்த்தி கொள்கிறேன். இந்த வாழைப்பழம் ஆப்பிள் சுவாகா அதுதான் மாதிரி ஒரு இன்னும் மகாராஷ்டிரம் மாவட்டம் புரியுதா? இன்னும் கிளம்ப நன்னா வாழ்ந்தக்கூடிய இன்னும் பயணி அவர்கள் இன்னும் பயணி அவர்கள் இந்த மச்சம் பிள்ளைக்காக கொடுக்கப்பட்டது 500 ரூபாய் சன்மானிக்கின்றார். இன்னும் மகாராஷ்டிரமான புரியுதா? இன்னும் மேல்நீர் கிராமத்திலே வாழ்ந்து வரக்கூடிய இன்னும் ராமசாமி கவுண்டர் அவர்கள் இன்னும் ராமசாமி கவுண்டர் அவர்கள் இத பிரிவினருக்காக கொடுக்கப்பட்டது 200 ரூபாய் சன்மானிக்கின்றார். சுரேதியா இன்னும் மகாராஷ்டிரமான முருதியா இத கலம்பலத்திலே வாங்கி வரக்கூடிய இன்னும் நாராயணன் அவர்கள் இன்னும் நாராயணன் அவர்கள் பிரிவினைக்காக கொடுக்கப்பட்டது 200 ரூபாய் சம்மானிக்கின்றார். சுரேதியா இந்த காசை எங்க வச்சிட்டா ஏய் புரிய போட்டா மச்சான் வச்சி மச்சான் ஆச்சா ஆனால் முத்து திருப்புகழை இயற்றியவரோ அருணகிரிநாதர். அருணகிரிநாதருக்கோ ஆண்டவன் முருகன். முருகன் பிறந்ததோ சரவண பொய்கை. சரவண பொய்கை என்றாலே கங்கை. கங்கையில் பிரிந்தவனோ கங்கையை தரித்தவனோ ஈசன். ஈசன் ஏறுவதோ ரிஷிபம். ரிஷிபத்தை படைத்தவனோ பிரம்மா. பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி. அந்த சரஸ்வதியின் கையில் இருப்பதோ வீணை. வீணைக்கு உகர்ந்தவனோ நாரதன். நாரதன் செய்வதெல்லாம் கழகம். கழகத்தை நன்மையில் முடிப்பவனோ திருமால். அந்த திருமாலின் மனைவி மகாலட்சுமி. அந்த லட்சுமி கடாட்சம் பொருந்திய சபை முன்பாக வந்தது யாரு? எந்த நாட்டுக்கு அரசி? எந்த நாட்டுக்கு மகாராணி? ஏதாவது விளக்கம் புரியுதா? காட்டுமா என்ன பேரு காட்டு டேய் டேய் சொல்லி காட்டுன்ற விளக்கம் சொல்லி காட்டு. அப்படி சொல்றா இன்னும் செல்ராஜ் மாமா அவர்கள் இன்னும் சாமா செட்டு ஓனர் கம்பெனி ஓனர் அவர்கள் இதோ பிரிவினைக்காக கொடுக்கப்பட்டது 200 ரூபாய் சன்மானிக்கின்றார். இந்த வீரபத்ர கடவுள் வங்கியில் இந்த பட்டி பறித்து பால்பானம் வாங்கி கோட்டம் கொலையாமல் கொண்டே போ. அதாவது மக்கள் சம்பத்து மருமக்கள் சம்பத்தி பேர சம்பத்தா இருக்கும்படி இந்த வீரபத்ர கடவுளை பிரார்த்தி கொள்கிறேன். இந்த பப்புடிக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் நாளைக்கு தக்கனுக்கு சமர்ப்பணம். நெத்தில ஓட்டுல நாளைக்கு வெட்டி வேடிய காலையில் வந்துடும். அது உண்டிலிருந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அது சாவி எடுத்தாதான் ஆனால் முத்து காட்டுமா ஏதாவது விளக்கம் புரிந்ததா? சொல்லி காட்டினதான் புரியா? தெரிவிக்கிறேன்.
பர்ணகாவதி அது மதுராபுரியை தவத்தோடு பரிவாரம் செய்து வரக்கூடிய லட்சக பிரம்மன் இருக்கின்றார். ஆமா அன்னவருக்கு பாரியா விளங்கக்கூடிய நன்றாக தெரிந்து கொண்டேன். அதுவும் தவிர மீண்டும் தெரிவிக்கின்றேன். சபைநாடி வருகின்றன. கன்னிமார்களும் தோழிமார்களும் குடை சூழ்ந்து வர வேண்டும். அடிக்கக்கூடிய நறுமண மலங்கள் எப்படி இருக்கின்றது பார்த்தீங்கன்னா நல்ல மழை தெரிவிக்கின்றேன். ஆமா திலோர்தமை பொட்டும் என் தலையில வைத்திருக்கக்கூடிய நெத்தி சுட்டியும் என் மார்பில் அணிந்திருக்கக்கூடிய கையில் அணிந்திருக்கக்கூடிய கங்கண வளையலும் காலில் அணிந்திருக்கக்கூடிய வீரவண்டயமும் என் ஆடை ஆபரணமும் எப்படி இருக்கு? தங்கம் போல துணிக்குதா? எனது கணவராகிய லட்சகரம்மன் ஏதோ காரணமாக போகலாமா?